தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் இன்று அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டம். கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆலோசனை. தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தாவேக்க நடத்தும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என கனிமொழி அறிவிப்பு. இது தாவேக்க நடத்தும் அரசியல் நாடகம் என விமர்சனம். திமுகவை தொடர்ந்து அதிமுக, தேமுதிக, பாமக, மக்கள் நீதி மய்யம் புறக்கணிப்பு. காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் மட்டும் பங்கேற்பார்கள் என தகவல். தமிழக அரசின் அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கும் 37 எம்பிக்கள். தமிழகத்தில் உள்ள 57 எம்பிக்களில் 20 பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தகவல். சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் FCRA திருத்தச் சட்ட முன்வரவை திரும்பப் பெற வேண்டும் அல்லது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்ற MP வில்சன் தலைமையிலான குழுவின் கோரிக்கையை ஒன்றிய அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மேகதாது விவகாரம் தொடர்பாக அன்புமணி பிரதமர் மோடியை சந்தித்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். விவசாயிகளின் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அன்புமணிக்கு வலியுறுத்தல். செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டாருல ஒருத்தர் போய் போராட்டம் பண்ண போனார்ல. இங்கே ரொம்ப முக்கியமானது தண்ணி வந்துருச்சு. அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் மோடிஜிட்ட போய் நீங்க கணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? நான் கேட்குற கேள்வி அதுதான். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் 6வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு முதல்வர் விஜயின் ஆட்சியில் 17வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பது அதிர்ச்சி. புதிய முதலமைச்சர்களை பெற்றுள்ள கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 13,965 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,11,720 ரூபாய்க்கும் விற்பனை. செப்டம்பர் 1 முதல் அறநிலையத்துறையின் கீழ் வரும் கோயில்களில் கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. விஐபிக்கள் தரிசனத்தின் போது போட்டோ, வீடியோ எடுக்க அனுமதியில்லை. செல்போன் எடுத்துச் செல்ல தடை. லஞ்சத்தை ஒழிப்பதாக வாட்ஸ்அப் எண் கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. வாட்ஸ்அப்பில் புகார் வந்தால் மட்டும் நடவடிக்கை எடுத்து விடுவீர்களா என சரமாரி கேள்வி. சத்தியம் செய்தி எதிரொலியால் திருவள்ளூரில் இருண்டு கிடந்த மும்முனை சந்திப்பிற்கு கிடைத்த வெளிச்சம். 4 புறங்களிலும் மின்விளக்கு அமைக்கப்பட்டு சிறப்பான ஏற்பாடு. பழனி நில மோசடி வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் மரணம். 3 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து நேற்று மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட போது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளையில் முறைகேடு செய்யப்பட்ட விவகாரம். பத்திரப்பதிவுக்கு உதவியதாக திண்டுக்கல் சிறுமலை பகுதியைச் சேர்ந்தவர் கைது. கர்நாடக மாநிலம் கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 9,583 கன அடி நீர் திறப்பு. நீர்வரத்தை பொறுத்து நீர் திறப்பும் அதிகரிக்கக்கூடும் என தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி. வார விடுமுறை என்பதால் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் கூட வாய்ப்பு. முல்லை பெரியாறு அணையில் இன்று முதல் போக சாகுபடிக்கு 120 நாட்கள் தண்ணீர் திறப்பு. சுமார் 14,707 ஏக்கர் பரப்பளவில் பாசன வசதி பெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு.
இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா மாவட்டத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து 7 பேர் பலியான நிலையில் 11 பேர் படுகாயம். நெல்லை மாவட்டம் பாளையில் கிரிண்டர் செயலி மூலம் பழகி சேலம் ஆடிட்டரிடம் பணம் பறிக்க முயற்சி. ஆடிட்டரை தனியாக வரவழைத்து சரமாரியாக தாக்கி கொள்ளையடிக்க முயன்ற 3 இளைஞர்கள் கைது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்கும் இந்தியா சீனா மீது கூடுதலாக 100% வரி விதிக்க அமெரிக்கா முடிவு. சீனாவில் உள்ள ஹூகோ நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பிரமிப்புடன் பார்த்து ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். ஜப்பானின் தென் பகுதியில் உள்ள தீவுகளை நெருங்கிய டால்பின் சூறாவளி. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வருவதால் விமானங்கள் ரத்து. மக்கள் முகாம்களில் தஞ்சம். இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கால்பந்து வீரர் டேவிட் பெக்கம் விவசாய களத்தில் தீவிரம். ரோஜா, பிளம்ஸ் பயிரிட்டுள்ள அவர் கோழிகளையும் பராமரித்து வளர்க்கிறார்.